வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் டுபாக்கூர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளதுரை பற்றியும் அவர் மீது நேர்மையான பெண் அதிகாரியான உள்துறை செயலர் அமுதா அவர்கள் எடுத்த நடவடிக்கை பற்றியும் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். ஸ்டாலினோட ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளே கிடையாது. எல்லாருமே ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுடைய அமைச்சர்களுக்கும் கூஜா தூக்குறவங்கள தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பெண் ஐஏஎஸ் அதிகாரியான உள்துறை செயலாளரான அமுதா அவர்கள் ரொம்ப நேர்மையான முறையில் வெள்ளதுரை மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது வெள்ளதுரை ஓய்வு பெறும் நாளில் அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதை தடுக்கும் விதமாக உள்துறை செயலர் அமுதா தன்னிச்சையாக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல், அமுதா அவர்கள் எடுத்த நடவடிக்கைக்கு செக் வைக்கும் விதமாக அந்த உத்தரவை ரத்து செய்திருக்கிறார். 5 லட்சம் ரூபாய் பணம் மட்டும் கட்டினா போதும், பணம் மட்டும் பிடித்தம் செஞ்சுருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னா வெள்ளதுரை கிட்டேருந்து. வெள்ளதுரை கொள்ளையடித்து சம்பாதிச்ச பணத்தில் 5 லட்ச ரூபா அப்படின்றது வெள்ளதுரைக்கு சாதாரண விஷயம். இவரோட வேலையே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, சட்டம் ஒழுங்க சீர்குலைக்கிற வகையில் நடந்துக்கிறது, இந்த மாதிரி வேலையை தான் இவர் பண்ணியிருக்கார். அதே போல் ஒரு காக்கி சட்டை போட்ட காவல்துறை உயர் அதிகாரியான வெள்ளதுரை சென்ற சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய மனைவியை தேர்தலில் நிற்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். நீங்கள் கூட செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. அவரோட மனைவி வேட்புமனு தாக்கல் பண்ணதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அப்போவே யோசித்தேன், காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மனைவி தேர்தலில் போட்டியிடலாமா அப்படின்னு நான் யோசித்தேன். இவர் ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்காரு. அந்த அமைப்பில் இவர் செயலாளர், இவருடைய மனைவி ராணி பொருளாளர். இது எப்படி இருக்குது? கட்சியில் எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இவங்க 2 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற மாதிரி இவர் ஆரம்பித்த அந்த அமைப்பில் இவர் செயலாளர், இவருடைய மனைவி பொருளாளர். அதே போல் இவரோட வேலையே மற்றவங்கள மிரட்டி மிரட்டி பணம் பறிக்கிறது தான். ரவுடிங்கெலாம் எப்படி மிரட்டுவார் அப்படின்னா, உன்னை நான் என்கவுண்டர் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டியே படப்பை குணா கிட்டேருந்து பல லட்சம் ரூபாய் பறிமுதல் பண்ணியிருக்காரு. பறிமுதல் பண்ணதாக சொல்லக்கூடாது, படப்பை குணாவை மிரட்டி பல லட்சம் ரூபாய் லஞ்சமாக வாங்கியிருக்கிறாரு. அதே போல் குள்ள விஸ்வாவை நான் என்கவுண்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பல லட்சம் ரூபாய் லஞ்சமாக வாங்கியிருக்காரு. மதுரை அப்பளா ராஜா அவரையே மிரட்டி பல லட்சம் ரூபாய் லஞ்சமாக வாங்கியிருக்காரு. அதே போல் செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு ரவுடி சாந்தகுமார் நினைக்கிறேன், அந்த ரவுடியை மிரட்டி கோடிக்கணக்கில் லஞ்சமாக வாங்கியிருக்காரு. அதே போல் திமுக பிரமுகர் மோகன் இவரை மிரட்டியே பார்த்திங்கன்னா பல லட்சம் ரூபாய் லஞ்சமாக வாங்கியிருக்காரு. படப்பை குணாவோட நண்பர் பிரபு அப்படின்ற ஒரு இரும்பு வியாபாரி, இந்த இரும்பு வியாபாரியை மிரட்டி கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் லஞ்சமாக வாங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட கட்டதுரைக்கு ஸ்டாலின் வெறும் 5 லட்சம் ரூபாய் மட்டும் பணம் கட்டினா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபராத தொகை மாதிரி தண்டனை கொடுத்தது. அது வெள்ளதுரைக்கு ஒரு சாதாரண விஷயம். அதே போல் அயோத்திக்குப்பம் வீரமணியை முதல்ல என்கவுண்டர் பண்ணது வெள்ளதுரை அப்படின்னு அவருக்கு ஒரு பெருமை இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அயோத்திக்குப்பம் வீரமணி ஒரு எஸ்ஐக்கு நிறைய பணம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்துருக்காப்புல. அப்போ அந்த எஸ்ஐயோட உயர் அதிகாரி அந்த எஸ்ஐயை கூப்பிட்டு மிரட்டியிருக்காரு, நீ அயோத்திக்குப்பம் வீரமணிக்கிட்டேருந்து நிறைய பணம் வாங்கியிருக்க, சொந்தமாக உனக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காப்புல, நீ என்ன பண்ணணும்னா அயோத்திக்குப்பம் வீரமணியை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு நீ தான் முழுக்க உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ கூட இந்த வெள்ளதுரையை அனுப்புகிறாப்புல. உண்மையிலேயே வெள்ளதுரை கூட போனால் அந்த எஸ்ஐ தான் என்கவுண்டர் பண்ணாப்புலையே தவிர வெள்ளதுரை பெரிய அளவு பங்கெடுத்துக்கல அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அதே போல் 2004 வீரப்பனை என்கவுண்டர் பண்ணதில் வெள்ளதுரைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரியான விஜயகுமார் மற்றும் ஐஜி செந்தாமரை கண்ணன் இவங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு, இவங்களுக்கெல்லாம் இல்லாத புகழ் பார்த்திங்கன்னா, கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ரவுடிங்க கிட்டேருந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு ரவுடிங்களை மிரட்டி பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய
கீழ்த்தரமான வெள்ளத்துறைக்கு இருக்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. அதே போல் வெள்ளத்துறை வந்து ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்லாம் போடுறாங்க. தயவுசெய்து அப்படிலாம் போட்டு உண்மையான காவல்துறை அதிகாரிகளை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. வெள்ளத்துறை வந்து பார்த்திங்கன்னா பல பேரை நான் வந்து என்கவுண்டரில் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல ரவுடிங்களை வந்து மிரட்டி பணம் பறிச்சிருக்காரு. தயவு செய்து வெள்ளத்துறையை நேர்மையான அதிகாரின்னு சொல்லி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்தாதீங்க. அதே போல் உள்துறை செயலாளரான அமுதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த வெள்ளத்துறை வந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். மதிப்பிற்குரிய உள்துறை செயலாளரான அமுதா அவர்கள் ரொம்ப நேர்மையான பெண்மணி, ரொம்ப துணிச்சலான ஒரு பெண்மணி. அவங்க மேலே இது வரைக்கும் நான் எந்த விதமான ஒரு புகாரையும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஒரு முதலமைச்சரை கூட கலந்து ஆலோசனை பண்ணாமல் ரொம்ப தைரியமாக துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறத ஸ்டாலின் வந்து ரத்து பண்ணது நேர்மையான அதிகாரிகளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள வந்து சரியாக வேலை பார்க்க விடாமல், ஒரு நேர்மையான அதிகாரியை வேலை பார்க்க விடாமல் இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ எங்களை மாதிரி சாதாரண நபர்கள் வந்து ஒரு அதிகாரியோட ஏதோ சண்டை போட்டோம் அப்படின்னா உடனே நாங்கள் சண்டையே போடலை அப்படின்னா கூட உடனே அந்த அதிகாரி வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா எங்கள் மேலே வந்து ஒரு புகார் கொடுப்பான். எப்படி புகார் கொடுப்பான்னா, அதிகாரியை வேலை செய்ய விடாமல் தடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் ஒரு புகார் கொடுத்துருவான். இப்போ இந்த இடத்துல என்னுடைய கேள்வி ஸ்டாலினை பார்த்து என்ன அப்படின்னா, நேர்மையான பெண் ஐஏஎஸ் அதிகாரியான அமுதா அவர்கள், உள்துறை செயலாளரான அமுதா அவர்கள் நேர்மையான முறையில் வெள்ளத்துறை மீது நடவடிக்கை எடுத்ததை ஸ்டாலின் வந்து இடையில் பூந்து தடுத்ததுனால உண்மையிலேயே ஐஏஎஸ் அதிகாரியான அமுதா அவர்கள் ஸ்டாலின் மேலே ஒரு வழக்கு போடணும். எப்படி வழக்கு போடணும் அப்படின்னா, நேர்மையான அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் மேலே ஒரு வழக்கு போட்டால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். உண்மையிலேயே ஐஏஎஸ் அதிகாரியான அமுதா அவர்களுக்கு அந்த அளவுக்கு மன தைரியம் இருக்குது. நான் அவங்கள பல விஷயத்தில் வந்து நான் கவனிச்சிருக்கிறேன். நான் ராதாகிருஷ்ணன், இறையன்பு, அதாவது இதற்கு முன்னால் இந்த சீஃப் செக்ரட்டரியான இறையன்பு, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினுக்கு பயந்துக்கிட்டு அமைச்சர்களுக்கு கூஜா தூக்குறவங்க. அப்படிப்பட்ட ஒரு தொடநடுங்கிய அதிகாரிகள் மத்தியில் நேர்மையான அதிகாரியான ஐஏஎஸ் உள்துறை செயலாளரான அமுதா அவர்களுக்கு என்னுடைய மரியாதையையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுறேன். வீரப்பனை வெள்ளத்துறை வந்து என்கவுண்டர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு புகழ் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். வீரப்பன் வேனில் ஏறிடுறாப்புல. அப்போ வேனில் கூட யார் இருந்ததுன்னா டிரைவரும் வெள்ளத்துறையும். கரெக்டாக என்கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வேனை நிறுத்திட்டு வெள்ளத்துறையும் அந்த டிரைவரும் இறங்கி ஓடுறாங்க. வடிவேலு காமெடியில் வர்ற மாதிரி எடுத்தாம்பாரு ஓட்டம்ன்ற மாதிரி இறங்கி ஓடுறாங்க. அப்படி வீரப்பன்கிட்டேருந்து தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வெள்ளத்துறை வேனை விட்டு இறங்கி ஓடுறாப்புல நடு வழியில் நிறுத்திட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த இடத்துல வெள்ளத்துறை வீரப்பனை என்கவுண்டர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து உங்களுடைய மூளையை பயன்படுத்தி பகுத்தறிவோடு சிந்தனை செய்து பாருங்கள். திருப்பியும் சொல்கிறேன், வீரப்பனை வேனில் ஏற்றி கூட்டிகிட்டு வரக்கூடிய பொறுப்பு வந்து வெள்ளத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. வெள்ளத்துறையும் கூட ஒரு டிரைவரும் வீரப்பனை வேனில் ஏற்றி கூப்பிட்டு வர்றாங்க. என்கவுண்டர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஏற்கனவே வந்து ஐஜி செந்தாமரை கண்ணன், அப்புறம் உயர் அதிகாரியான விஜயகுமார் இவங்களாம் வந்து துப்பாக்கியோடு காத்துட்ருக்காங்க. வெள்ளத்துறை அந்த குறிப்பிட்ட இடத்துல வேனை நிறுத்திட்டு உயிருக்கு பயந்து வீரப்ப எங்கே தான் மேலே கை வச்சு தன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேனை நிறுத்திட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க இறங்கி திரும்பி பார்க்காம பின்னங்கால் புடதியில் அடிக்க ஓடுறாப்புல. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அவர் எப்படி வீரப்பனை என்கவுண்டர் பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள் சிந்தனைக்கு விட்டுட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.